அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ருசியான சத்து மிக்க சப்பாத்தி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னா, சப்பாத்திக்கு தேவையான கோதுமை மாவு. நம்ம வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் வந்து கோதுமை மாவோட வேறு என்ன பொருள்லாம் சேர்த்து அரைச்சா அந்த மாவு வந்து சத்தான மாவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, கம்மம்புல், கேப்பை, பாசிப்பயிறு, சோளம் இந்த 4 பொருளையும் ஒரு குறிப்பிட்ட அளவு, அதாவது 1 கிலோ கோதுமைனா இந்த 4 பொருளும் 1/4 கிலோ 1/4 கிலோ அளவு சேர்த்து நம்ம எல்லா பொருளையும் நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு மிஷினில் கொடுத்து திரித்து வச்சுக்கிறணும். அந்த மாவில் நம்ம எத்தனை பேருக்கு இப்போ சப்பாத்தி போடணுமோ அதுக்கு தேவையான அளவு நம்ம மாவு ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். அது கூட வேறு என்ன பொருள் சேர்க்கணும் அப்படின்னா, கீரை, ஏதாவது கீரை. அது வந்து அரைக்கீரையாக இருக்கலாம், பசலைக்கீரையாக இருக்கலாம், பாலக்கீரையாக இருக்கலாம். ஏதாவது ஒரு கீரை ஒரு 2 கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. அந்த கீரையை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு கழுவி எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு சிறிய துண்டு அளவு வெண்பூசணி, அது தோலை சீவிட்டு அந்த விதையெல்லாம் நீக்கிட்டு அந்த சதை பகுதி இருக்கு இல்லையா, அதை அது கூட சேர்த்துட்டு தண்ணி ஊற்றாமல் மிக்சியில் அதை அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த கிரேவியை இந்த மாவில் தண்ணி ஊற்றுறதுக்கு பதிலாக அந்த அரைச்சி வச்ச அந்த கீரை, வெண்பூசணி சேர்ந்த அந்த கலவையை நம்ம ஊற்றி அந்த மாவை பிசைஞ்சுக்கலாம். ஒருவேளை தண்ணி பத்தலை அப்படின்னா கொஞ்சம் போல் தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. அந்த மாவை பிசைஞ்சு வச்சுட்டு சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து நம்ம ஒரு சப்பாத்திக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாவை எடுத்து நம்ம தேய்ச்சி இரும்பு தோசைக்கல் இருக்குல்லையே, அதை அடுப்பு பற்ற வச்சு தோசைக்கல் சூடானது கொஞ்சம் போல் எண்ணெய் விட்டு அதில் இந்த சப்பாத்தியை நம்ம போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பொன்னிறமாக மாறி வரும். அப்படி ஒரு பக்கம் வெந்த பின்னாடி நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். சத்தான ஒரு அருமையான சப்பாத்தி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து நம்ம தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டுக்கிறலாம். இல்லை நம்ம வந்து பொடி வச்சு சாப்பிட்றதா இருந்தாலும் இட்லி பொடியில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.